அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தாயும் தந்தையும் இருவரும் தங்களுடைய குழந்தைகளை என்றென்றும் பாதுகாப்புடன் வைத்திருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவர்களே சென்று உதவி செய்வார்கள். அப்படி தாய் தந்தையர்கள் இருக்கின்ற போது அந்த தாய் தந்தையர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கடவுளாக, இறை சக்தியாக அந்த தாய் தந்தையர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் இருக்கின்றார்கள். நம்முடைய கண்ணின் மணிகளாக இருந்து அவர்கள் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்களையும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றனர். இப்படி நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய கண்மணிகளாக இருக்கின்ற போது நாம் இவர்களை நோக்கி தியானித்து தாய் தந்தையராக கருதி தவம் செய்கின்ற போது, பிரார்த்தனை செய்கின்ற போது நம்பிக்கையுடன் அந்த பிரார்த்தனை வைத்து அறிவாக இருக்கட்டும், பாதையை காட்டுகின்ற வழிமுறையாக கேட்க வேண்டும். அப்படியெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக அவங்க நாம் செல்லக்கூடிய பாதையையும் காட்டுவார்கள், நமக்கான அருள் சக்தியையும் அவர் கொடுப்பார்கள். இந்த வகையில் இப்போது உதாரணத்திற்கு ஒரு நாய் இருக்கிறது என்றால் அந்த நாய் எத்தனை குட்டி போடுகிறது, அந்த குட்டி போடுற கணக்கிற்கு அதனுடைய பால் சுரப்பியானது ஒரு 5, 6, 7 அங்கே அதுக்கு தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்கான அந்த தாய் மடியானது இருக்கும். பெண்ணின் நாயோடைய அந்த மடி, பால் குடிக்கக்கூடிய மடியானது அத்தனை மடிகள் இருக்கும். ஒரே நேரத்தில் 4 குட்டிகள் 5 குட்டிகள் பால் குடிக்கும். அந்த அளவிற்கு இறைவன் அந்த நாயை படைத்திருக்கிறார். இப்படி ஒரு குழந்தைக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த வகையில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற கணக்குகளுடன் இருக்கின்ற போது இப்போ நமக்கும் தேவையான இப்போ ஒரு மனிதனுக்கு தாய்க்கு 2 மார்பகம் என்றால் அந்த குழந்தை ஒரு குழந்தையாக இருக்கும், 2 குழந்தையாக இருக்கும். இப்படி அருளாக இறை சக்தி நமக்கு 2 கண்மணிகளாக இருக்கின்ற போது நாம் நம்முடைய கண்களை நோக்கி தவம் செய்து தாய் தந்தையராக கருதி பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் நமக்கான நன்மைகள் கிடைத்துவிடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி